வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள் மாத்திரம் நான் வாசிக்கிறேன். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரம் உடுத்தி இருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. பழைய ஏற்பாட்டிலே சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த 2 சாட்சிகளை குறித்து இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இவங்க யார் அவங்க யார் அதை பற்றியெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. ஆக்சுவலாக இதில் சொல்லி இருக்கிறது நம்பர்ஸ், அதாவது நம்பர்னா நாட்கள். 1260 நாளளவும் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி முடிக்க வேண்டும் என்று இருக்கிறது. இப்படி சபையை குறித்த வரைக்கும் நம்பர்ஸே கிடையாது. ஏன்னா இன்ஃபினிட், அது அளவே இல்லை. நம்ம எவ்வளோ காலனாலும் கூட நம்மளை வச்சாலும் அவர் வைக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் இஸ்ரேல் என்று வரும்பொழுது, பழைய ஏற்பாடு என்று வரும்போது நம்பர்ஸ் உண்டு, நம்பர்ஸ் கணக்குகள் உண்டு. ஆகவே தான் இந்த வெளிப்படுத்தல் சபைக்குத்தான் சொன்னார். நீங்க நல்லா வாசிச்சீங்கன்னா ஆவியானவர் என்ன சொல்றாரு, சபைக்கு சொல்றதை கேட்கட்டும் சொல்லியிருக்கு. அடுத்தது இதை இயேசு கிறிஸ்து யாருக்கு கொடுத்தாரு? இதை சபைக்கு சொல்லும்படி தான் கொடுத்திருக்கிறார். சபை தான் இந்த விஷயத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லும். இஸ்ரேல சபை தான் ஆயத்தப்படுத்தணும், இஸ்ரேலுக்கு சபை தான் இதெல்லாம் எடுத்து சொல்லணும். அவங்க பழைய தானியல் தீர்க்க தரிசனம், சகரியா தீர்க்க தரிசனம் மூலம் பெற்றாலும் கூட முழு விளக்கமும் வெளிப்படுத்தல தான் இருக்கு. அப்ப இங்கேயே அந்த தீர்க்க தரிசிகளை என்னெல்லாம் செய்வாங்கன்ற முழு விளக்கமும் இந்த அதிகாரத்துல இருக்கு. இப்ப நாட்களை குறித்து சொல்லும் போது தானியலுக்கு மறைத்து சில விஷயங்களை அவர் சொன்னார். 12ஆம் அதிகாரம் நம்ம ஒரு சில பகுதிகள் மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து அது நிறுத்தினேன். ஏன்னா மிகாவேல் தேவதூதன் கடைசி நாளிலே அந்த தேசத்துக்காக நிற்பார் என்று இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பழைய இஸ்ரேல் ரிலேட்டட் ஆனது. இங்கே வரும்பொழுது தானியல் பார்க்கிறார். யாரை பார்க்கிறார்? இயேசுவை தான். அப்ப பார்த்தார், வார்த்தையானவரை பார்க்கிறார். அவர் சொல்றாரு 12ஆம் அதிகாரத்துல, நான் குயிக்கா ரீட் பண்றேன், சிம்பிளா சொல்லி விடுறேன். இதுல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனும் ஆகிய வேற 2 பேர் நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான். ஞானவான்களோ உணர்ந்து கொள்ளுவார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். இங்க பாருங்க, இதுலயும் நம்பர்ஸ் தான் நாட்கள் சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஒரு 1290 நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி 1300 நாள் வரைக்கும் ஒரு மனுஷன் அந்த உபத்திரவ காலத்தெல்லாம் தாண்டி நிறுந்துட்டான்னா, அந்த எக்ஸ்ட்ரா டேஸ், அந்த நேரத்துல இயேசு ராஜாதி ராஜாவாக என்ன செய்வாரு? இருப்பாரு. அதையெல்லாம் அவன் பார்ப்பான். அப்படி அவருடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகக்கூடிய அந்த இஸ்ரவேலர்களை பாக்கியவான்கள் என்று இருக்கிறது. ஆனா இயேசு நம்மளெல்லாம் இப்ப பார்த்து சொல்வாரெல்லாம், நம்மளெல்லாம் பாக்கியவான்கள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிச்சாச்சு. இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல பிதாவாகிய தேவன் வச்சிட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். இவைகளெல்லாம் சீக்கிரத்துல நிறைவேற போகுது. இதுல பார்த்தவர் இயேசுவினுடைய விஷயங்கள் எல்லாம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடிக்கிறது முடிவு பெறும் பொழுது இந்த
நெருக்கம், இந்த முடிவெல்லாம் வரும், தீரும் என்று. பின்பகுதி சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும். ஏசாயா 53 நம்ம சொல்றோம், ரட்சிப்பு எங்க நிறைவேறும்? ரட்சிப்பு எங்க நிறைவேறும்னா, இயேசு பாடுபட்டு முடிச்சு உயிர் தெழுந்த பிறகு அந்த காரியம் கம்ப்ளீட் ஆகுறது, அவர் ரட்சிப்பின் காரியம். ஆனா இவங்களை பாருங்க, இவங்க சிதறடிக்கப்படணுமா, பாடுகள் வேதனைகள் அது முடிகிற அந்த டைம். அப்படின்னா இவங்க பரிசுத்தவான்களா இருந்தாலும் கூட மறுபடியும் இஸ்ரேல் ஒரு சின்ன சிதறடிப்புக்குள்ள போக போகுது. சகரியாவினுடைய அந்த கடைசி அதிகாரம் அதை தான் சொல்லுகிறது. ஆனா நமக்கு சிதறடித்தல் கிடையாது. இயேசு சொன்னார், மத்திய ஆகாயத்திலே நான் உங்களை, ஹalleluya, ஒரு இமை பொழுதிலே மறுரூபம். நாம சிதறடிக்கப்படுகிறவர்கள் அல்ல, நீங்களும் நானும் மத்திய ஆகாயத்திலே கூட்டப்பட போகிறவர்களாக இருக்கிறோம். இவர்கள் சிதறடிக்கப்படுகிற நேரத்திலே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா அவர் வருவார். ஹalleluya. அவருடைய பாதங்கள் அந்த ஒலிவ மலையின் மேலே அமரும். ஒலிவ மலை 2ஆக பிளக்கும். இவர்கள் சிதறடிக்கப்படுகிறவர்களாக காணப்பட தான் போறாங்க. ஒரு தேசம் இருந்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது சிதறடிக்கப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் சிதறடிக்கப்படுகிறதில்லை, மத்திய ஆகாயத்திலே கூட்டி சேர்க்கப்பட போகிறவர்களாக இருக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆகவே களி கூர்ந்து மகிழ கடவும், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். 30 எக்ஸ்ட்ரா டேஸ் காத்திருந்து போகிறவன் தான். அதனாலதான் அந்த எக்ஸ்ட்ரா டேஸ் இருந்து இயேசுவினுடைய அந்த காலங்களுக்குள்ள போறவன் பாக்கியவான் என்று இருக்கிறது. இது அப்படி அல்ல. மரித்தால் நான் பரலோக ராஜ்யத்தில் இயேசுவை நான் சந்திக்கிற பாக்கியத்தை உடையவனாயிருக்கிறேன். அவர் ரத்தம் சிந்தி அந்த காரியத்தை எல்லாம் சிலுவையிலே முடித்து விட்டார். இவர்கள் பாருங்க, சிதறடிக்கப்பட்டு பாடுபட்டு வேதனைப்பட்டு தான் கடைசியில இயேசு பக்கத்துல இவங்க வர போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் இலவசம், ரட்சிப்பு இலவசம், இந்த சந்தோஷம் சமாதானம் இலவசம். இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுவோம்.